வணக்கம். அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மறைந்த தினத்தன்று நான் வெளிநாட்டில் இருந்த காரணத்தினால் வர இயலாமல் போனது. வர இயலாமல் சென்றாலும் அங்கிருந்து இரங்கல் செய்தி அனுப்பியது ஒரு வேதனை அளித்த ஒரு நாளாகத்தான் நான் கருதுகிறேன். ஒரு கருப்பு நாளாகத்தான் நான் கருதுகிறேன். என் வாழ்க்கையில் அந்த வெளிநாடால் சொன்னது போல ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு காலகட்டத்தில் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்களை நான் சந்திக்க நேரிட்டது. அந்த சந்திப்பு இன்றளவில் என்னால் மறக்க முடியாத ஒரு சந்திப்பு. அந்த நேரத்தில் என்னை புலனுரசாணி படத்தில் நடிக்க வைத்து தொடர்ந்து 5 படங்கள் அவருடைய சொந்த தயாரிப்பு தனது போட்டியாக வந்து விடுவார் என்ற எண்ணமெல்லாம் இல்லாமல் ஒரு கதாநாயகன் அந்தஸ்துக்கு நான் உருவான பிறகும் என்னை வைத்து ராவுத்தர் ஃபிலிம்ஸில் அவர் தயாரிக்க நான் நடித்த தாய்மொழி அதில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி எனக்காக நடித்து கொடுத்தார். நான் பார்த்த பல மனிதர்களில் விஜயகாந்த் ஒரு சிறந்த மனிதராகத்தான் கருதுகின்றேன். அவர் உடல்நலம் இல்லாத சூழலில் அவரை சந்திக்க முடியாமல் 2 ஆண்டுகள் என்னால் அவரை பார்க்க முடியாத காரணம் உடல்நலம் குன்றி வீட்டிலே இருப்பதால் யாரும் அதிகமாக சென்று பார்க்க முடியாத சூழல் உண்மையிலே வருத்தம் அளித்தாலும் அவர் உடல்நலம் குணமடைந்து மீண்டும் சிறப்பாக மணிமண்டபம் கட்டுறதுக்கான கோரிக்கைகள் கொடுத்திருக்காங்க. நான் இந்த தருணத்தை எந்த ஒரு டிமாண்டும் நான் வைக்கல. என்னென்ன முடிவெடுக்கிறாங்க, எப்படி அவரை சிறப்பு செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் போது என்னுடைய கருத்துக்கள் அதில் இருக்கு. அவங்க குடும்பத்தாரை நான் போய் சந்திக்க இருக்கிறேன். இப்போ திருமதி பிரேமநாத் அவர்களை வீட்டில் சந்தித்து மகன்களை நேரில் சந்திக்க இருக்கின்றேன். சந்திக்கும் போது அவர்களுடைய எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டு அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய பெயரும் புகழும் சிறப்பாக இருப்பதற்கான முயற்சிகள் நானும் வந்து மீண்டும் அதே தான் பதில். என்னுடைய வடிவேலுக்கு நீ கேட்ட பதில் தான் இப்போதும். வராதவங்களை பற்றி இன்று பேசுகின்ற தருணம் அல்ல. ஒரு நல்ல மனிதர் இருந்திருக்கிறார். அந்த நல்ல மனிதரின் ஆசி அவர்களுக்கும் கிடைக்கட்டும்.